கேம் சேஞ்சர் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்களுடைய காதல் மற்றும் குடும்ப சிறப்பு ஜோதிடர் ஈஸ்வரிங்க. எனக்கு என்ன கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தனுசு லக்னம். நீங்கள் தாங்க எப்படி இருக்க போகிறீங்க, ஏன் இப்படி இருக்கேன்னு எனக்கே தெரிலங்க. ஆனால் இதெல்லாம் என்னால் நினச்சா கூட மாற்றிக்கவே முடியல. நாங்கள் எப்பயும் இப்படி தாங்க, எங்களை யாராலும் மாற்றிக்கவும் முடியாது, யாருக்காகவும் நாங்கள் மாற மாட்டோம்னு சில விஷயங்கள் இருக்கும் இல்லையா, அதை பற்றி தான் இன்றைக்கி ஒரு கிளாரிட்டி பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஸோ காலச்சக்கரத்துக்கு 9ஆம் பாவம் சொல்லக்கூடியது பார்த்தீங்க அப்படின்னா தனுசு ராசி. தனுசு ராசி அப்படின்னாலே ஒரு தனித்துவம் தாங்க இல்லையா. குரு அதிபன் அப்போ எப்படி இருப்பாங்க, ரொம்ப ரொம்ப நேர்மையாக உண்மையாக அவ்வளோ அழகாக இருப்பாங்க, பார்க்குறதுக்கும் வசீகரமாக இருப்பாங்க, நல்ல வால் பார்க்க புதுசுன்னு இருக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை. சில பேருக்கு உடல் தோற்றம் அப்படின்றது ரொம்ப இதுவாக இல்லாட்டி கூட நல்ல ஒரு சதைப்பற்றோடு இருக்கக்கூடிய தன்மை அப்படின்றது பொதுவாகவே இருக்கும். ஸோ தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் குருவை அதிபன் அப்படின்றப்போ நிறைய பெரும் பணம் சம்மந்தப்பட்ட விஷயத்தையும் குறிக்கக்கூடிய அமைப்பு. அப்போ ஒரு தனித்துவமான வாழ்க்கை இப்படி தான் இருக்கணும், இப்படி தான் வாழணும்னு ஒரு ரோல் மாடலாக வாழ்ந்து காட்டக்கூடிய நபர்களுமே பார்த்தீங்க அப்படின்னா நிச்சயமாக தனுசு லக்னத்தில் பிறந்தவங்களா இருப்பாங்க. ஸோ இவங்களை பொறுத்த வரைக்கும் எப்படின்னாங்க, ரொம்ப சுயமரியாதை கௌரவத்தை ரொம்ப ரொம்ப விரும்பக்கூடிய நபர்களாக இருப்பாங்க. ஒரே விஷயம் ரொம்ப ஓவர் திங்க் பண்ணக்கூடிய நிலையும் இருக்கும். ஓவர் திங்கிங்கிறது எதில் இருக்கும் அப்படின்னா, அவங்களுடைய நிலைப்பாடுகள், நான் எப்படி நான் ப்ரொடெக்ட் பண்ணிக்கணும், என்ன மாதிரி விஷயங்களை தேடி தெரிஞ்சுக்கணும். எப்பயுமே தீரா காதல் தீரா ஆசைன்னு சொல்கிற மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்தில் கற்றுக்கிறதுல தீரா காதல் இவங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும். இதான் ஒன்று கற்றுக்குறேன். எப்பயுமே பார்த்தீங்கன்னா புத்தகத்தை பரட்டிகிட்டே இருப்பாங்க. நிறைய படிக்கிறது, நிறைய ஆர்வம் மிகுதியாக நிறைய விஷயங்களை தேடி தெரிஞ்சுக்கிறது. இது மட்டும் இல்லாமல்னா ரொம்ப அப்டேட்டிங். இன்றைக்கி இருக்கிற டெக்னாலஜியில் என்ன மாதிரியான அப்டேட்டிங் வந்தாலும் அதை அழகாக அப்டேட் பண்ணுறது, நம்ம அந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி நம்மளை மாற்றிக்கிறது அப்படின்னு சில விஷயங்களுக்குள்ள இதெல்லாம் எங்ககிட்ட ரொம்ப சூப்பராக இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி ஒரு ஃப்ளெக்சிபிலிட்டியாக நம்மளை மாற்றிக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரியான புதிய விஷயங்களை கையாளுறது, இதெல்லாம் இவங்ககிட்ட ரொம்ப சூப்பராக இருக்கக்கூடிய விஷயம்னு சொல்லலாம். ஸோ ஒரு தனுசு லக்னத்தில் பிறந்தவங்க கிட்ட என்ன அப்படின்னா நிறைய விஷயங்கள் இருக்குங்க. எப்பவுமே நமக்கு நெகட்டிவ் பாசிட்டிவ் சைட் ரெண்டுமே இருக்கும் இல்லையா. ஒரு எக்ஸ்ட்ரீம் இது, ஒரு எக்ஸ்ட்ரீம் அது அப்படின்ற மாதிரி இவங்களை பொறுத்த வரைக்கும் தனித்துவமான வாழ்க்கை வாழக்கூடிய நபர்கள். எனக்கு வேணும் முடிவு பண்ணிட்டா நான் எந்த எக்ஸ்ட்ரீமுக்கும் போவேன், வேண்டான்னு முடிவு பண்ணாலும் சரி அப்படியே நான் லேசியாக விட்டுட்டு எனக்கு தேவையில்லைன்னு தூக்கி போட்டு போவேன் அப்படின்ற ரெண்டு நிலையும் இவங்ககிட்ட இருக்கும். மற்றவங்களுடைய பாராட்டு ரொம்ப முக்கியம்னு நினைப்பாங்க. அதாவது ஒரு சமுதாயத்தில் மக்கள் மத்தியில் நல்ல ஒரு பெயர் புகழ் அப்படிங்கிறத இவங்க ஏதோ ஒரு வகையில் கனெக்ட் பண்ணிக்கிற மாதிரியான சூழ்நிலைகள் அமையுங்க. இவங்களுக்கு உண்மையிலே அந்த பெயர் புகழை தக்க வச்சுக்கிறதுக்காகவே தனித்துவமாக கஷ்டப்படக்கூடிய நபர்களாகவும் இருப்பாங்க. எனக்கு ஒரு விஷயம் பிடிக்கும், பட் ஆனால் இது என்னுடைய செயல்பாடுகளுக்கு இந்த மரியாதைக்கு ஏதோ ஒரு குறைச்சல் அப்படிங்க வந்துடக்கூடாதுன்றதுக்காகவே நிறைய விஷயங்களை அட்ஜஸ்ட் பண்ணக்கூடிய நபர்களாகவும் இருக்கக்கூடிய தன்மை நிறைய பேரை பார்க்க முடியாது. அதாவது ஒரு ஒழுக்கம் அப்படிங்கிற விஷயத்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க. இப்படி தான் வாழணும், இப்படி தான் என்னோட வாழ்க்கை இருக்கணும் அப்படின்னு எக்ஸ்ட்ரீமாக வாழக்கூடிய நபர்கள். அதே எக்ஸ்ட்ரீம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த குருலாம் கெட்டு போயிருந்தான்னு வச்சுக்கோங்களேன், ஒரு வகையில் எனக்கான விஷயங்களை நான் பண்ணால் என்ன தப்பு அப்படிங்கிற அளவுக்கு எக்ஸ்ட்ரீமாக கொண்டு போகக்கூடிய நிலைகளும் உண்டு. பொதுவாக அந்த லக்னத்தில் பிறந்தவங்க ரொம்ப ரொம்ப தனித்துவம், மக்கள் மத்தியில் நல்ல ஒரு பிரபலமான ஆளாக இருப்பாங்க. இதில் என்ன பெரிய ஹைலைட் தெரியுமாங்க, தனுசு லக்னத்தில் பிறந்த உங்ககிட்ட தான் பல பேர் அட்வைஸ் கேட்பாங்க. நான் பண்ணுற காரியம் கரெக்டாக இருக்கா இல்லையா சொல்லலாம் கொஞ்சம் அப்படின்ற மாதிரி அட்வைசர் மீன்ஸ் எப்படின்னாங்க, அதீத நாலேஜ் இருக்கவங்ககிட்ட தான் அந்த ஒப்பீனியன் கேட்பாங்க. இவங்க கிட்ட போய் கேட்டால் நமக்கு எல்லா விஷயங்களும் அத்துப்படி அவருக்கு அவங்களுக்கு தெரியாத விஷயம் எதுவுமே கிடையாது. அப்படின்றப்போ உங்ககிட்ட ஒப்பீனியன் கேட்டு ஒவ்வொரு விஷயங்களும் செய்யக்கூடிய தன்மை அப்படிங்கிறது இருக்கும். பல பேருக்கு அட்வைஸ் பண்ணுறாங்க, ஆனால் எனக்கு அட்வைஸ் பண்ணால் பிடிக்காது. ஆனால் அதை தாண்டி இந்த அட்வைஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தில் நான் எனக்கான முடிவுகள் எடுக்கிறதுக்கு நான் ஏன் இவ்வளோ தடுமாறுறேன், ரொம்ப குழப்ப நிலைக்கு போகிறேனே, இதை நான் என்னதான் பண்ணட்டும் அப்படின்ற மாதிரி ரொம்ப லோன்லியான ஃபீல்டில் போய் லாக் ஆகக்கூடிய நபர்களும் இவங்க தான். அதீத கற்பனா வளம்னு சொல்லுவோம் இல்லையா, அதாவது கற்பனா சக்தின்றது இவங்களுக்கு ரொம்ப நல்லாவும் இருக்கும். அதே சமயத்தில் ஏதோ ஒரு விஷயம் எல்லாமே இருக்குது ஆனால் ஏதோ இல்லை அப்படிங்கிற ஒரு மன தேடல், அதாவது ஒரு மன அழுத்தமும் இவங்களுக்குள்ள இருந்துக்கிட்டே இருக்கும். ஒரு விஷயத்தை எடுக்கிறாங்க அப்படின்னா அதை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு நிறைய போராடினாலும் ஜெயிச்சு காட்டணும் அப்படிங்கிற நிலை இருக்கும். எப்பயுமே ஒன்றுக்கு மேற்பட்ட தொழில்கள் இந்த மாதிரி விஷயங்களை போயிட்டு கரெக்டாகிட்டு, அதாவது இதில் இன்னைக்கு இருக்கிற ஒரு டெக்னாலஜிக்கு நான் இந்த ஒரு குறிப்பிட்ட விஷயம் கற்றுண்டா என்னை நான் அடுத்த கட்டமாக நகர்த்த முடியும் அப்படின்னா ரொம்ப அசால்ட்டாக கடத்திட்டு வருவாங்க. என்ன ஒரு பெரிய பிரச்சனை தெரியுமா, பல லைஃப்பில் தாங்க முடியாத விஷயம்னு ஒரு சில பிரச்சனைகள் இருக்கும், அதை அசால்ட்டாக ஹேண்டில் பண்ணிடுவாங்க. ஒன்றுமே இல்லாத விஷயமா இருக்கும், அதை பெருசாக உட்காந்து பயந்துட்டு இருப்பாங்க. இதுதான் இவங்களுடைய ப்ளஸ் மைனஸ்ன்னு எடுத்து. அது மட்டும் இல்லாமல் எல்லாருக்கும் நம்ம இப்படி ஒரு தனித்துவமாக இருக்கணும்னு நினைக்கிறோம் இல்லையா. அப்போ எல்லாருடைய அட்வைஸ்க்கும் அவங்க அதாவது தலை சாய்க்க வேண்டிய அவசியமே இல்லை. இவங்களோட அட்வைஸ் ஒரு வார்த்தை இவர் பேசிட மாட்டாங்களா, இவங்க ஒரு வார்த்தை சொல்லிட மாட்டாங்களான்ற ஒரு வார்த்தைக்காக பல பேர் இயங்கிட்டு இருப்பாங்க. அப்போ அந்த அளவுக்கு தனுசு லக்னத்தில் பிறந்த நீங்கள் எப்படி இருப்பீங்கன்னு பாருங்களேன். ரொம்ப ரொம்ப யூனிக்கான பர்சன்ஸாகவும் இருக்கீங்க, பல பேர் கொண்டாடக்கூடிய ஒரு நல்ல மனிதராகவும் வாழ்ந்துட்டு இருப்பீங்க அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப உறுதியான ஒரு நிலை. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆன்மீகத்தில் அதீத நாட்டம் இருக்கக்கூடிய தன்மை இருக்குங்க. இவங்க தாங்க பார்த்தீங்கன்னா நிறைய
பணம் பணம் புழங்கக்கூடிய அமைப்பில் இருக்கக்கூடிய எல்லா தொழில்களும் இவங்களுக்கு இருக்கக்கூடிய நிலை உண்டு. அது மட்டும் இல்லாமல் ஒரு தனுசு லக்னத்தில் பிறந்த நீங்கள் எப்படி இருப்பீங்கன்னா, அந்த குருனாலே வந்து குழந்தைக்காரகன்னு சொல்லக்கூடிய அமைப்பு இருக்குது. என்னதான் வயசானாலும் அந்த குழந்தைத்தனம் மட்டும் இவங்ககிட்ட மாறவே மாறாதுங்க. எப்பயுமே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்மைலிங் ஃபேஸாகவே இருப்பாங்க. பார்க்குறதுக்கே நமக்கே ஒரு அட்ராக்டிவாக இருக்கும். அவங்ககிட்ட அந்த ஒரு சிரிச்சு முகமாக பேசுறது, எந்த ஒரு விஷயத்தையும் பெருசாக தலைக்கேற்றிக்காமல் பரவாயில்லைங்க ஒன்றும் இல்லைங்க கடந்து போகலாங்க. இதில் என்ன ஒரு ஹைலைட்னா, நம்மலாம் வந்து ஒரு சின்ன சந்தோஷம் அப்படின்னா ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணிட்டு ரொம்ப கொண்டாட்டமாக இருக்கும். அப்பா எனக்கு கிடைச்சிருச்சு வெற்றி, நான் பயங்கரமாக இருக்கேன் அப்படின்னு நினைப்போம் இல்லையா. இவங்க எப்படி நாங்கள் வெற்றியாக இருக்கட்டும் தோல்வியாக இருக்கட்டும் ரெண்டுத்தையுமே ஒரே மாதிரியான பார்க்கக்கூடிய நிலையும் சரி, அதை அப்படியே அழகாக அவ்வளோதானே ஓகே அப்படிங்கிற மாதிரி கடந்து வரக்கூடிய மனப்பக்குவம் இதெல்லாம் அவங்ககிட்ட ரொம்ப தனித்துவம்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் எப்பயுமே இந்த பம்பு இருக்கிறதுன்னு சொல்லுவாங்கள்ல, ஒரு ஃப்ரெண்ட்ஸோட 4 பேர் மொத்தமாக போகிறோம் அப்படின்னா இவங்க வந்து ரொம்ப களை கட்டுது அந்த குரூப் அப்படின்வாங்கல்ல. தனுசு லக்னத்தை பொறுத்த வரைக்கும் என்னென்னா சிறுபிள்ளைத்தனமான சில விஷயங்களை செய்கிறது, அதன் மூலமாக மற்றவங்களை சிரிக்க வைக்கிறது, இவங்களும் கிண்டல் கேலிலாம் பண்ணுவாங்க. அதே சமயத்தில் அந்த சிறுபிள்ளைத்தனமான நக்கல் நையாண்டி சில விஷயங்கள் பேசுறது, இது எல்லாமே இவங்க கிட்ட ரொம்ப தனித்துவமாக இருக்குங்க. ரொம்ப ரொம்ப நல்லவங்க. ஆனால் அவங்களுடைய கேரக்டர் அவங்களுக்கே புரியாது. இதெல்லாம் தான் பெரிய ஹைலைட்டான ஒரு விஷயமே. நான் வந்து மற்றவங்களுக்கெல்லாம் பெரிய ஆளாக தெரியுறேன், பட் எனக்கு நான் ஒன்றுமே இல்லை, வெளியில் ராஜாங்க, வீட்டில் வந்து யாருமே எங்களை மதிக்கிறதில்லை அப்படின்வாங்கல்ல, அந்த மாதிரி தான். ஸோ ஒவ்வொருத்தரும் பார்த்தீங்கன்னா இவங்களை வெளியில் பார்க்கும்போது கையெடுத்து கும்பிட்ற மாதிரியான நிலையில தான் இவங்களுடைய மரியாதை அப்படின்றது இருக்கும். பட் வீட்டில் இருக்கவங்ககிட்ட நீ என்ன பண்ணியும் சாதாரண ஆள் தானே அப்படின்ற மாதிரி ரொம்ப பெருசாக அவங்கள வந்து முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க. அப்போ நமக்கு என்ன தேவைங்க, நம்மளை சுற்றி இருக்கவங்கள அதுக்காகவே நம்ம கரெக்டாக இருக்கணும் இல்லையா, அந்த மாதிரி இருந்துக்கிறது பெட்டராக இருக்கும். ஸோ இவங்களை பொறுத்த வரைக்கும் எல்லாத்துலேயும் அப்டேட்டுங்க. இன்றைக்கி இருக்கிற டெக்னாலஜி லைனில் ஏஐ வந்தால் கூட ஏஐ இன்னைக்கு வயசு வந்து 40 ஆச்சுங்க, இதுக்கு மேலே என்ன கற்றுக்கிட்டு அப்படிலாம் இல்லை, நான் இன்றைக்கி என்ன வந்தாலும் நான் கற்றுக்குறேன், அப்டேட் ஆகுறேன் அப்படின்ற அளவுக்கு டெக்னாலஜியில் வந்துமே ரொம்ப சூப்பராக அப்டேட் ஆகக்கூடிய தன்மையெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அதுவும் பார்த்திங்கன்னா இவங்களுக்குலாம் வந்து இந்த எலக்ட்ரானிக்ஸ் பொருட்கள் மீது ஒரு ஆர்வம் இருக்கக்கூடிய நிலை இருக்கும். என்ன புதுசாக வந்திருக்கு, இதில் என்ன, இப்போ ஒன்றும் இல்லை, மொபைல் கூட சரி அட்வான்ஸாக என்ன மொபைல் வந்திருக்கோ அதனுடைய தன்மைகள் என்ன ஏது அப்படின்றது ஒரு தேடல் இருந்துக்கிட்டே இருக்கும். லேப்டாப்பாக இருக்கட்டும், கம்ப்யூட்டராக இருக்கட்டும், ஸோ இன்றைக்கி யூஸ் பண்ணுற சோலார் சிஸ்டமாக இருக்கட்டும், எல்லாத்துலேயும் என்ன இருக்குது ஏது இருக்குன்றதை தேடுறது, இது நமக்கு ஓகேனா அதை பற்றி மற்றவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறது, இவங்க வாங்குறாங்களோ இல்லையோங்க மற்றவங்களுக்கு இது வாங்குங்க, இது பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு ஒரு அட்வைஸ் கொடுப்பாங்க. ஸோ எந்த ஒரு விஷயத்துலையுமே வந்து சுயமரியாதை கௌரவமாக இருக்கிறவங்க போய் யார்கிட்டே கையேந்துவாங்களா? இவங்களை பொறுத்த வரைக்கும் கடன் வாங்குறதுன்றது பிடிக்காத ஒரு செயலாக இருக்கும். கடன் வாங்குறது கொடுக்கறது அப்படின்றது மட்டும் நம்ம கொடுக்க வேணால் எடுக்கலாமே தவிர்த்து பட் எதிர்பார்க்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு நிலையில் இவங்க இருப்பாங்க. ஸோ சுயமரியாதை எந்த காரணத்துக்காகவும் யாருக்கிட்டையும் போய் நின்றுடக்கூடாது, அந்த ஒரு மரியாதையை மட்டும் காப்பாற்றிக்கணுன்றது எங்களோட மிகப்பெரிய குறிக்கோளாக இருக்கக்கூடிய நிலை அப்படின்றது இருந்தே தீரும். எப்பவுமே வீட்டில் வந்து எல்லாம் புக்ஸ் வச்சு நம்ம ஏதோ ஸ்கூல் டேஸ் படிப்போம் அப்படின்னா இவங்கெல்லாம் எப்பயுமே புக்ஸ் நிறைய அவங்களோட லைப்ரரி மாதிரி வச்சு படிக்கக்கூடிய நிலையெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இவங்களுக்கு இருக்கக்கூடிய தன்மை இருக்கும். இவங்களுக்கு ட்ராவல் ரொம்ப பிடிக்குங்க. முடிஞ்ச அளவுக்கு இவங்களாம் ஒரு ட்ராவல் பண்ணிட்டு வராங்க அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அதுவும் பர்டிகுலராக எங்கே போவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய ஆன்மீக ஸ்தலங்களுக்கு சுற்றுலா போகிறது அப்படிங்கிறது இவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு நிலையாக இருக்கும். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தோம் அப்படின்னா இவங்களுக்கு ஒரு முக்கியமான அட்வென்ச்சர் சில விஷயங்கள் இருக்குல்ல, அது என்ன மாதிரியான விஷயங்கள் இவங்களுக்கு ஒரு லைஃப்பில் வந்து ஒரு அடுத்த கட்டத்தை நகர்த்துறதுக்கு என்ன தசாபுத்தி காலம் சப்போர்ட் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். இவங்களுக்கு வந்து சூரிய தசை, புதன் தசை, குரு தசை, அதே மாதிரி செவ்வாய் தசை, இந்த தசாபுத்தி காலங்கள் தான் இவங்களோட வாழ்க்கையில் முக்கியமான ஈவெண்ட் நடத்தக்கூடிய ஒரு காலகட்டமாக இருந்திருக்கும். ஸோ ஹெல்த் கான்சியஸ் அப்படின்றது இவங்க எதில் கரெக்டாக இருக்கணும் அப்படின்னா எலும்பு தேய்மானம் சம்மந்தப்பட்ட விஷயத்துலையும், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு டைஜஷன் இஷ்யூஸ் இருக்கும், தூக்கமின்மை, அதாவது தூக்கம் வருங்க பட் தூக்கம்ன்றது தேவையில்லாத சிந்தனைகள் மன உளைச்சல் இருந்துச்சு அப்படின்னா தூக்கம் வந்து தடைபடக்கூடிய நிலை இருக்கும். அதனால வரக்கூடிய கிரீனஸ் இந்த மாதிரி பிரச்சனைகள் இவங்க கொஞ்சம் ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதை பார்த்துக்கணும். அதே மாதிரி உடலில் வந்து இந்த கட்டி சுரப்பிகள் சார்ந்த விஷயங்கள், அது மாதிரி ஆண்மைக்குறவு சொல்லக்கூடிய அந்த சுரப்பிகள் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் பிரச்சனைகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதிலெல்லாம் இவங்க வந்து கொஞ்சம் கவனமாக இருந்தால் ரொம்ப நல்லது அப்படின்னு மாதிரியே நம்ம சொல்லிக்கலாம். ஸோ இந்த உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் இவங்க கண்டிப்பாக ஃபோக்கஸ் பண்ணியே ஆகணும். ஒன்றுமே இல்லாத விஷயத்தை பார்த்து பயப்படுவாங்க. நிறைய பெரிய பிரச்சனைகளை அசால்ட்டாக ஹேண்டில் பண்ணுற நீங்கள் சில விஷயங்களை மாற்றிக்கணும் அப்படின்னா ஒரே ஒரு விஷயம், நான் இப்படி தான் அப்படின்னு ஒரு குறிக்கோளோட வாழ்கிறீங்க இல்லையா, அந்த சுயமரியாதை கௌரவத்துக்காக நிறைய வந்து இப்படி சொல்லிட்டாங்கல்ல, இப்படி நடந்துருச்சுல, இது பண்ணியிருக்கக்கூடாதுல அப்படின்னு 1000 வாட்டி அதையே அகைன் ரிப்பீட் பண்ணி அதை நீங்களே ப்ரெஷர் ஆக்கிக்கிறீங்க இல்லையா, அந்த விஷயத்தை மட்டும் கொஞ்சம் தவிர்த்துட்டீங்க அப்படின்னா அது உங்களுக்கு ஒரு சிறந்த சந்தோஷத்தையும் நன்மையும் தரக்கூடிய ஒரு நிலையாக இருக்கும். எப்பயுமே வந்து எதிர்காலத்தை பற்றி கவலைப்பட்டுட்டே இருப்பீங்க. ஃபஸ்ட்டு நிகழ்காலத்தில் வாழுங்க, எதிர்காலம் தானாக வரும். எதிர்காலத்தை பற்றி கவலைப்படுறதுனாலையோ அல்லது கஷ்டப்படுறதுனாலோ எதுவுமே மாறப்போறதில்லை. ஸோ இன்றைய நாள் இனிமையான நாளாக அமைதா, நாளைய நாள் நிச்சயம் நன்றாக இருக்குன்ற நம்பிக்கையும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இதை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணாலே போதுமானது, வேறு எதுவுமே கிடையாது. தன்னம்பிக்கை, தன்னிறைவு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அதே மாதிரி
இன்றைக்கும் ஒரு நாள் நடக்க போகிற பிரச்சனை நினச்சி இன்றைக்கி பயப்படுறதுனால நம்மளோட வாழ்க்கையில் நிறைய நிம்மதி இழப்போம். ஸோ அதை மட்டும் நீங்கள் கரெக்டாக ஹேண்டில் பண்ணிட்டீங்கன்னா போதுமானது. பல பேர் உங்ககிட்ட அட்வைஸ் கேட்டு பெரிய பெரிய ஆளாகிட்டு இருக்காங்க. நீங்கள் எப்படிங்க இருக்கணும்? நீங்கள் அடுத்தவங்க சொல்கிற மாதிரியா இருக்கணும்? நிச்சயமாக. அதாவது நீங்கள் ஒரு முன்னுதாரணமாக வாழ்ந்துட்டுருக்கீங்க. நீங்கள் தான் பல பேருக்கு டீச்சர்ஸாக இருக்கீங்க, பல பேருக்கு ரோல் மாடலாக இருக்கீங்க. ஸோ உங்களுடைய குணாதிசயங்களை சில விஷயங்கள் மாற்றிக்கணும் அப்படின்னா எப்பயுமே எதிர்காலத்தை மட்டும் எண்ணிட்டு இன்றைய நாளை மட்டும் ஒரு ரொம்ப மன உளைச்சலோடு மட்டும் கிடக்காதீங்க. அதை மட்டும் மாற்றிக்கோங்க, ரொம்ப நல்லா இருப்பீங்க. ஸோ உங்களை பற்றி சொல்லணும் அப்படின்னா இன்றைக்கி ஒரு நாள் பத்தாதுங்க, அந்த அளவுக்கு இருக்குது உங்களுடைய விஷயங்கள். ஸோ தனுசு லக்னத்தில் பிறந்த நீங்கள் இப்படி தான் இருப்பீங்க அப்படின்னு சில விஷயங்கள் உங்களை மாற்றிக்கணும். சில கேரக்டர் இருக்கு இல்லையா, இன்னும் நிறைய விஷயங்கள் உங்களுக்காக கொடுக்க தயாராக இருக்கேன். ஸோ உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் என்கிட்ட உங்களுக்கு ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழ்கண்ட நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.